கிடைக்காம வாங்க முடியாது. நம்ம அனாதைகள் இல்ல, காக்கா குருவி இல்ல கல்லெறிஞ்சா ஓடுறதுக்கு. சரியா? அதனால நம்ம அப்படி ஓட முடியாது. நம்ம உயிருக்கு நீதி கேட்கணும். இந்த சாவு இனி வேற எவனுக்குமே வரக்கூடாது. திருச்சியில ஒரே குழந்தை இதுக்குள்ள போச்சுல, குளிக்கல. எத்தனை மீடியா வந்தான், எத்தனை போலீஸ்கார வந்தான், எத்தனை தலைவர்கள் வந்தாங்க, எத்தனை அதிகாரிகள் வந்தாங்க. 17 உயிரை கொடுத்திருக்கிறவன் எவனாவது வந்திருக்கானா? எவனுமே வரல. அதிகாரி எல்லாம் வரணும், அரசியல்வாதி கூட வரணும், மீடியா கூட வரணும். எனக்கு எந்த கொடுமை வேற எவனுக்கு நடக்க கூடாது அப்படிங்கறதோட நிக்கணும். சரியா? ஏற்கனவே கோயம்புத்தூர்ல அந்த அக்கா வந்திருக்காங்க. வர்ஷினி பிரியான்னு ஒரு பொண்ணை கொலை செஞ்சாங்களா? அந்த பொண்ணோட அந்த நீதிக்காக 2 நாளா 3 நாளா சடலத்தை வச்சிருந்தோமா? நம்ம ஆளுங்க நினைப்போம் செத்துட்டோம், போய் தொலைச்சிருவோம் நினைக்கிறீங்க. இல்ல, சாவுக்கு நீதி கிடைக்காம வாங்க கூடாது. கலெக்டர் போலீஸ் எல்லாம் நம்மகிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம கோரிக்கை ஏற்றுக்கிட்டா தான் இதை வாங்கணும். அப்பதான் குடும்பத்துக்கு நீதி கிடைக்கும், அந்த தெருவுக்கு நீதி கிடைக்கும்.